Dear 10th standard students, third chapter algebra example sum 3.24 ல third sum. Sum of the root product of the root கொடுத்துட்டு நம்மள quadratic equation கண்டுபிடிக்க சொல்றாங்க. Solutionல given எடுத்து எழுதிக்கோங்க. Sum of the roots. The first உள்ள number தான் sum of the roots. Minus 3/5 and product of the root இந்த நம்பர் அடுத்து உள்ள நம்பர் minus 1/2. இப்ப sum of the root product of the root கொடுத்துட்டு quadratic equation கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம்? x square minus bracketல sum of the roots into x plus product of the roots equal to 0. இப்ப ஃபார்முலால அத அப்ளை பண்ண போறோம். x square minus sum of the roots என்னது? minus 3/5 bracketல போட்டுக்கோங்க. minus 3/5 into x plus product of the roots என்னது? minus 1/2 minus 1/2 equal to 0. இப்ப பாருங்க இந்த x square அப்படியே போட்டுக்கோங்க. minus into minus plus 3/5 into x plus minus 1/2 equal to 0. இப்ப பாருங்க டினாமினேட்டர்ல என்ன வந்திருக்கு? இங்க 3 divided by 5 இருக்கு, இங்க minus 1 divided by 2 இருக்கு. இப்ப ரெண்டுமே எப்படி இருக்கு? வேற வேற நம்பர்ல இருக்கு. டினாமினேட்டர் ரெண்டுமே வேற வேற நம்பர்ல இருக்கு. ஒரே நம்பரா இருந்தா அந்த நம்பரால இந்த டேர்ம் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்க வேற வேற நம்பரா இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கணும். 5க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து அதே நம்பர்ல தான் போகும். அதனால 5 into 2 அப்படியே மல்டிப்ளை பண்ணிருக்கேன். என்ன வரும்? 10. அப்ப டினாமினேட்டர்ல என்ன வரும்? 10 வரும். அப்ப அந்த 10ஆல நம்ம என்ன செய்ய போறோம்? எல்லாத்தையும் இந்த எல்லா டேர்மையும் அந்த 10ஆல இந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ மல்டிப்ளை பை 10. 10ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். இப்ப பாருங்க இங்க x ஸ்கொயருக்கு முன்னால தான் 10 போடணும். 10 into x ஸ்கொயர் பிளஸ் போட்டுக்கோங்க. பிளஸ் போட்டுட்டு இங்க தான் போடணும். 10 into 3/5 இந்த x போட்டுக்கோங்க. into x அடுத்து பிளஸ் என்ன போடணும்? 10 into minus 1/2 equal to 0 இருக்குல்ல? 0 into 10. இப்ப பாருங்க 10 into x square 10x square. இத கேன்சல் பண்ணலாம் நம்ம. 1 5 is 5, 2 5s are 10. அதே மாதிரி 1 2 is 2, 5 2s are 10. இப்ப எழுதுங்க 10 into x square 10x square plus இங்க பேலன்ஸ் என்ன இருக்கு? 2 into 3 3 2s are 6 into x 6x. இங்க plus 5 இருக்கு, இங்க minus 1 இருக்கு. அப்ப plus into minus என்ன வரும்? minus 1 into 5 5 equal to 0 into 10 என்னது? 0 தான். இப்ப நமக்கு required quadratic equation என்னது? 10x square plus 6x minus 5 equal to 0. Thanks for watching students. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.